பச்சை சுண்டைக்காய் கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் எடுத்துரும். குடல் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வத்த குழம்பு மாதிரி பண்ணியிருக்கிறேன் நான். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், கொஞ்சோண்டு சோம்பு அது நல்லா பொரிஞ்சுக்கிறட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10 நேராக கீறி போடலாம். புளிக்குழம்புக்கு நேராக கீறி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு தான். பச்சை மிளகா ஒரு 3-4 நேராக கீறி போட்டுக்கிறணும். இது ரெண்டும் நல்ல சுருளை எண்ணெயில் வதங்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறணும். இப்படி பச்சை சுண்டைக்காய் எப்போயாவது தான் கிடைக்கும். அதனால் இதை மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஒரு வாரம் கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இதை கத்திகளையோ அருகாமனையிலையோ வெட்ட முடியாது. இப்படி அம்மியில் வச்சு இடித்தா தான் 2 அப்படியே பொழந்து வரும். இது இந்த விதையை ஒரு தடவை அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துட்டு அப்படியேவும் அந்த வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கினதுக்கப்புறம் இதை வதக்க போடுவோம். வெங்காயம் வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட் வரும். அதனால தான் இப்போ அந்த பாதி வதங்கின வெங்காயம் இந்த சுண்டைக்காயோடு சேர்ந்து நல்லா வதங்கிக்கிறட்டும். தக்காளியை முதைய போட்டோம்னா வெங்காயமும் சுண்டைக்காயும் வதங்காது. அதனால் தக்காளியை அது ரெண்டையும் வதங்கினதுக்கப்புறம் போடுவோம். கொஞ்சம் உப்பு சேர்ந்து வதங்குச்சுன்னா அந்த இதில் பூரா ஏறிக்கிறோம். டேஸ்ட் நல்லா வரும். இதில் ஒரு பீஸ் 2 பீஸ் மாங்காய் போட்டோம்னா அந்த மாங்காய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மாங்காய் வந்து குழம்புக்கும் ருசியாக்கி தரும் குழம்ப. இதுக்கு சாம்பார் புளிக்குழம்புக்கு போடுற தனி மிளகாத்தூள். இது எல்லாம் இதுக்குன்னு தனியாக அரைச்சி வைக்கிற மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூள் கூட நான் போட்டிருக்கேன். இந்த மெத்தடில் அரைக்கிற புளிக்குழம்பு வந்து ஒரு வாரத்துக்கு வெளியவே சுட வைக்கலைனாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் கடைசியில் கொஞ்சம் தேங்காய் போடுவேன். இருந்தாலும் நல்லாயிருக்கும். தோசை சுட்டுட்டு மிச்சம் இருக்கிற குழம்ப தோசை சட்டி மேலே வச்சுருவேன். புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கிட்டாச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான். இதில் இப்போது உப்பு, உரப்பு, புளிப்பு 3 கரெக்டாக கச்சிதமாக இருக்கான்னு பார்த்துக்கிறணும். இது ஒரு 3 நிமிஷம் வெந்தால் கூட போதும். மேலே பிரிஞ்சு எண்ணெயெல்லாம் வந்துருச்சு. இந்நேரம் ஒரு 1.5 ஸ்பூன் தேங்காய் துருவலை ஒரு 4 சின்ன வெங்காயத்தோடு அரைச்சி இதில் கலந்தால் தான் இந்த புளிப்பும் உரப்பும் ஒரு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு ஒரு மாதிரி கடுவலான்னு சொல்லுவாங்க கிராமங்களில். அப்படி இல்லாமல் அந்த தேங்காய் வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். தேங்காயும் சின்ன வெங்காயமும். தேங்காய் போட்டிருக்கு அதனால் குழம்பு கெட்டு போயிடும்னு நினைக்காதீங்க. வெளியவே இருந்தாலும் குழம்பு அதே மணத்தோடு இருக்கும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தேங்காய் பட்டதே தெரியாத அளவுக்கு. இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இந்த சுண்டைக்காய் கசக்க தான் செய்யும், ஆனால் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். சுட்டு அப்பளம் கூட போதும். இல்லைன்னா அப்பளத்தை பொரித்து சாப்பிட்லாம், வடகம் சாப்பிட்லாம். நான் கொஞ்சோண்டு உளுந்த விட போட்டேன், அதோடு வச்சு கொடுக்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது. சிம்பிளாக ஒரு நாளைக்கு காய்கறி எதுவும் இல்லைன்னா இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சுண்டைக்காயெல்லாம் எப்போயாவது தான் கிடைக்கும். எல்லா நேரமும் கிடைக்காது. கிடைக்கிற அன்றைக்கி வச்சு சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். சாதம் நல்லா நிறைய சாப்பிட்லாம். ஒரு புளிக்குழம்புனாலே எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்படி வச்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பே தெரியாது. அந்த புளிப்பு போய் அதை எடுத்து விட்டுரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.